வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் படிக்க இருப்பது த வேர்ப், வினைச்சொல். வினைச்சொல் என்பது நம் உடம்பிற்கு இரத்தம் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல் ஒரு வாக்கியத்திற்கு இன்றியமையாதது. நம் உடம்பில் இரத்தம் இல்லை என்றால் நாம் உயிரோடு இருக்க முடியாது, அல்லது நம்முடைய உடம்பில் உள்ள ஒரு அவயங்களும் இயங்காது. அதேபோல் ஒரு வினைச்சொல் வாக்கியத்திற்கு உயிரையும் இயக்கத்தையும் அளிக்கிறது. இரத்தம் இல்லையேல் உடல் உயிரற்றது, வினைச்சொல் இல்லையேல் வாக்கியம் முழுமையற்றது அல்லது உயிரற்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தோன்னா, ஐ ஈட் பிரெட், நான் பிரெட் சாப்பிடுகிறேன். இப்போ ஈட் அப்படின்றது தான் என்னது? வேர்ப், வினைச்சொல். இப்போ ஐ பிரெட் அப்படின்னா என்ன ஆகுது? நான் பிரெட். அப்போ அந்த வாக்கியத்திற்கு என்ன இல்லை? ஒரு மீனிங்கே இல்லை. அதே இது ஐ ஈட் அப்படின்னு இருந்தால் கூட நான் சாப்பிடுகிறேன். அப்போ அந்த சென்டென்ஸ் என்ன ஆகுது? ஒரு முழுமை பெறுகிறது. அப்போ ஒரு வாக்கியம் முழுமை பெறணும்னா வினைச்சொல் என்பது மிகவும் இன்றியமையாதது. அதனால் இந்த வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காணொளியில் இந்த காணொளியில் நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேனோ அதை பற்றியுள்ள ஒரு வினாடி வினா காணொளியாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். verb என்றால் என்ன? A verb is a word that expresses an action, a state or an occurrence. வினைச்சொல் என்பது ஒரு செயல், action, நிலை, state அல்லது நிகழ்வு, occurrence ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு சொல்லாகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்த்தா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ an action அப்படின்னா என்னது? ஒரு செயல். she writes a letter. இதில் செயல் என்ன? ரைட்ஸ், எழுதுதல். அடுத்தது they built a house. built அப்படின்னா என்னது? கட்டுதல். இது ஒரு செயல். அப்போ verb அப்படின்றது ஒரு ஆக்ஷன், செயலை குறிக்கிறது. அடுத்தது verb அப்படின்றது a state, ஒரு நிலையை குறிக்கிறது. she is happy. அப்போ அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்படின்றது ஒரு நிலை. இப்போ she happy அப்படின்னு சொன்னால் அது அந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னா இஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஏன் வரும்னு இனி பின்னாடி நான் சொல்லி கொடுப்பேன். சாமுவல் இஸ் அ டீச்சர். சாமுவல் ஒரு ஆசிரியர். இதுவும் ஒரு நிலை. இந்த சாமுவலையும் டீச்சரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன போட்டிருக்கோம்? யூஸ் போட்டிருக்கோம். அடுத்தது வினைச்சொல் எதை குறிக்குதுன்னா an occurrence, ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வை குறிக்கிறது. த கிளாஸ் broke. கண்ணாடி என்ன ஆயிடுச்சு? உடைந்தது. broke. an accident happened. ஒரு விபத்து என்னது? நடந்தது. happened. இப்போ வேர்பு பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வேர்ப் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், செயல், அல்லது ஸ்டேட், ஒரு நிலை, அல்லது an occurrence, ஒரு நிகழ்வு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஒரு சொல்லாகும். ஒரு வாக்கியத்திற்கு வேர்ப் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த வேர்ப் இல்லை அப்படின்னா அந்த வாக்கியம் ஒரு முழுமையடையாத வாக்கியம். இப்போ ஒரு வாக்கியம் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? செயலை செய்பவர். வேர்ப் அப்படின்னா என்னது? வினைச்சொல். இரண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த வாக்கியத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். ஆப்ஜெக்ட் இருக்கிறப்ப ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன், அதாவது செயலை பெறுபவர், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட், சம்திங் தட் கம்ப்ளீட்ஸ் த சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை நிறைவு பண்ணுவதற்கு யூஸ் பண்ணப்படும் வேர்ட்ஸ் அல்லது வேர்டாக இருக்கலாம். இன்னும் அட்ஜெக்டிவ், இப்படி பல காரியங்கள் நமக்கு அந்த சென்டென்சஸில் வரலாம். ஆனால் அந்த சப்ஜெக்டும் வேர்பும் இல்லை அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் முடிவடையவே செய்யாது. கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷீ ரைட்ஸ். இப்போ சப்ஜெக்ட் ஷீ, ரைட்ஸ் வேர்ப். என்ன எழுதுறான்னா எ லெட்டர், அது ஆப்ஜெக்ட். தே built a house. they subject, built verb, a house object. she is happy. she subject, is verb, happy அது complement. Samuel is a teacher. Samuel subject, is verb, a teacher complement. the glass broke. இதில் the glass subject, broke verb. ஆப்ஜெக்டோ காம்ப்ளிமெண்ட்டோ வேறு அட்ஜெக்டிவோ எதுவுமே இல்லைனாலும் இந்த சென்டென்ஸ் என்ன ஆகிருச்சு? முடிவு பெற்றுச்சு. ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும் இருந்தே முடிவு பெற்றுவிட்டது. an accident happened. an accident subject, happened verb. டைப்ஸ் ஆஃப் verbs.
வினைச்சொற்களின் வகைகள். முதலாவது மெயின் வேர்ப்ஸ் இல்லைன்னா லெக்சிக்கல் வேர்ப்ஸ். தீஸ் வேர்ப்ஸ் கேரி த மெயின் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். இந்த வினைச்சொற்கள் ஒரு வாக்கியத்தின் முக்கியமான அர்த்தத்தை குறிக்கும் சொற்களாக அமைகின்றன. என்னெல்லாம் ஒரு செயலை குறிக்கிற வார்த்தைகளோ ரன், ஈட், சிங், ட்ரிங்க் போன்ற பல வார்த்தைகளும் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீ ரைட்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவள் அழகாக எழுதுகிறாள். அப்போ எழுதுகிறாள் அப்படின்றது ஒரு செயல், ரைட்ஸ். தே ப்ளே கிரிக்கெட், ப்ளே விளையாடுகிறார்கள். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், ரன்ஸ் ஓடுகிறான். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப்ஸ். These help the main verb to form tense, voice, mood, etc. இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸை ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து கண்டினியூஸ் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பாசிவ் வாய்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸாக போடுறதுக்கும் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. இதில் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும். ப்ரைமரி ஆக்சிலரிஸ், மோடல் ஆக்சிலரிஸ். ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அப்படின்றது தீஸ் ஹெல்ப் த மெயின் வேர்ப் டு ஃபார்ம் டென்ஸ், வாய்ஸ், மூட் எக்ஸெட்ரா. ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். எதெல்லாம் ப்ரைமரி ஆக்சிலரிஸாக வரும்னா பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் எதெல்லாம்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங். அதே மாதிரி ஹாவ், இது அடுத்த ப்ரைமரி ஆக்சிலரி. ஹாவ், ஹேஸ், ஹேட். அடுத்தது மூணாவது ப்ரைமரி ஆக்சிலரி டூ. அதில் டூ, டஸ், டிட். இனி மோடல் ஆக்சிலரி அப்படின்றது தே அக்காம்பனி அ மெயின் வேர்ப் டு எக்ஸ்பிரஸ் நெசசிட்டி, பாசிபிலிட்டி, எபிலிட்டி ஆர் பெர்மிஷன். இது வந்து மெயின் வேர்பு கூடாலேயே நமக்கு வருது. எதுக்கு அப்படின்னு சொன்னால் அத்தியாவசிய தேவை, நடக்கக்கூடியவை, முடியக்கூடியவை, பெர்மிஷன் போன்றவற்றை குறிப்பதற்கு நம்ம இந்த மாடல் ஆக்சிலரிஸை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸாக வரும்னா கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட். ப்ரைமரி ஆக்சிலரிஸ். ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அப்படின்றது ஒரு வாக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. 3 ப்ரைமரி ஆக்சிலரிஸ் எதுவென்றால் பி, ஹாவ், டூ. அந்த ப்ரைமரி ஆக்சிலரி பிக்கு கீழே எதெல்லாம் வரும்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், பீன், பீயிங். ப்ரைமரி ஆக்சிலரி ஹாவ்க்கு கீழே எதெல்லாம் வரும்னா ஹாவ், ஹேஸ், ஹேட். ப்ரைமரி ஆக்சிலரி டூக்கு கீழே எதெல்லாம் வரும்னா டூ, டஸ், டிட். இனி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடியவை தான். அதனால் நான் அதில் தமிழ் அர்த்தத்தை கூறவில்லை. ப்ரைமரி ஆக்சிலரி பி வேர்ப்ஸ். ஆம், I am sleeping. Yes, it is a beautiful doll. Or, these pictures are drawn by me. Was the bell rung? Where, we were playing when it rained. Been, it has been raining since morning. Being, food is being prepared. அடுத்த auxiliary verb have. Have, I have bought a house. Has, Samuel has an expensive mobile phone. Had, I had read many novels when I was in college. அடுத்த auxiliary do. Do you play cricket? Does, Sarah does not drink tea. Did you write the exam well? இனி மாடல் ஆக்சிலரிஸோட எக்ஸாம்பிள்ஸாக பார்ப்போம். கேன், she can speak English. Could, it could rain this evening. May, you may go home. Might, this subject might be difficult. Shall I accompany you? Should, you should finish your homework right now. Will, I will go to my aunt's house tomorrow. Would, I would help you if I had time. Must, you must obey the rules. Transitive and intransitive verbs. These are action verbs that need a direct object to complete its meaning. இவை தங்கள் பொருளை நிறைவு செய்ய நேரடி செய்யப்படு பொருள் அதாவது ஆப்ஜெக்ட் தேவைப்படும் வினைச்சொற்கள் ஆகும். இதை சென்டென்சஸில் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் செயலை பெறும் ஒரு வார்த்தை இருக்கணும். ஷீ ரோட் அ லெட்டர், எதை எழுதினால் எ லெட்டர், அதுதான் ஆப்ஜெக்ட். ரோட் அப்படின்றது வேர்ப். தே பில்ட் அ ஹவுஸ், பில்ட் வேர்ப், எ ஹவுஸ் ஆப்ஜெக்ட். ஹீ ஏட் அன் ஆப்பிள், ஏட் வேர்ப், அன் ஆப்பிள் ஆப்ஜெக்ட். Intransitive verbs.
These are action verbs that do not need a direct object to complete its meaning. இவை தங்கள் பொருளை நிறைவு செய்ய நேரடி செய்யப்படும் பொருள் ஆப்ஜெக்ட் தேவைப்படாத வினைச்சொற்கள் ஆகும். இதில் ஆப்ஜெக்ட் தேவையில்லை. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா the baby slept peacefully. குழந்தை நிம்மதியாக தூங்கியது. இந்த பீஸ்ஃபுல்லி அப்படின்றது என்னது? ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, அது அட்வர்ப். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஈஸ்ட் வந்து நவுன், ரைசஸ் வேர்ப். தே லாஃப்ட் லவுட்லி. லவுட்லி அட்வர்ப், லாஃப்ட் வந்து வேர்ப். Finite and infinite verbs. Finite verbs. These verbs change forms according to the subject, number and tense. இந்த வினைச்சொற்கள் subject, number, singular plural, ஒருமை பன்மை அல்லது tense, past tense, past continuous tense போன்றவற்றிற்கு ஏற்ற விதமாக தங்கள் வடிவங்களை மாற்றிக்கொள்கின்றன. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாரா ரைட்ஸ் நாவல்ஸ். சாரா நாவல்ஸ் எழுதுகிறாள். ரைட்ஸ் போட்டிருக்கிறோம். அதே இது பாஸ்ட் டென்ஸில் சாமல் ரோட் அ லெட்டர் எஸ்டர்டே. சாமல் நேற்று ஒரு கடிதம் எழுதினான். இப்போ அந்த ரைட் அப்படின்றது எப்படி மாறி இருக்கு பாஸ்ட் டென்ஸில்? ரோட். அடுத்தது சாமுல் ஹேஸ் ரிட்டன் மெனி ஆர்டிகிள்ஸ் இன் நியூஸ் பேப்பர்ஸ். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. அப்போ அதில் ரைட் அப்படின்றது ரிட்டன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ரிட்டன். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஃபைனைட் வேர்ப் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ, அது சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரியோ, டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியோ அதோட வடிவத்தை மாற்றிக்குது. அடுத்தது infinite verbs. These verbs do not change forms according to the subject, number and tense. இவைகள் தங்கள் வடிவங்களை மாற்றிக்கொள்ளாது. இதில் எதெல்லாம் வரும்னா இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த வேர்ப் எப்படி வரும்னா டூக்கு அப்புறமா அந்த வேர்ப் வரும். ஷீ வாண்ட்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். அவளுக்கு இங்கிலீஷ் படிக்க விருப்பம். இது வந்து வடிவத்தை மாறாது. ப்ரெசன்டென்ஸ் பொறுத்தோ, பாஸ்டென்ஸ் பொறுத்தோ அல்லது சப்ஜெக்டை பொறுத்தோ, சிங்குலர் ப்ளூரல் பொறுத்தோ மாறாது. அதே மாதிரி தான் இந்த ஜெரண்ட். இது வேர்பு கூடால ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்விம்மிங். ஸ்விம் அப்படின்றது வேர்ப். அதில் ஸ்விம்மிங் அப்படின்னு நம்ம போடுறப்ப இது என்ன ஆகிருது அப்படின்னா நவுனாக மாறிடுது. ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ். நீச்சல் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். அதுக்கப்புறமா வந்து பார்ட்டிசிபிள், அதாவது சில வேர்ப் ஃபார்ம்ஸை அட்ஜெக்டிவ்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அது த க்ரையிங் பேபி நீட்ஸ் அட்டென்ஷன். இப்போ க்ரை அப்படின்றது வேர்ப்னாலும் இது கூடால ஐஎன்ஜி சேர்த்து இது என்ன இருக்குது அப்படின்னா க்ரையிங் பேபி. இந்த பேபியை பற்றி குறிக்கிற ஒரு சொல் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த க்ரையிங் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை பார்ட்டிசிபிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி த ப்ரோக்கன் கிளாஸ் வார் ஷார்ப். இது வந்து தேர்ட் ஃபார்ம், அதாவது இடி ஃபார்ம் இல்லைன்னா தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரோக்கன் அப்படின்றது என்னதுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிரேக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை த ப்ரோக்கன் கிளாஸ். அப்போ கிளாஸ் என்னது? உடைந்த கண்ணாடி. த ப்ரோக்கன் கிளாஸ் வாஸ் ஷார்ப். உடைந்த கண்ணாடி ஷார்ப்பாக இருக்கிறது. Regular and irregular verbs. Regular verbs. Past tense and past participles are formed by adding ed. ஒரு சொல்லுக்கு பின்னாடி ed போட்டால் அந்த சொல் வந்து past tense ஆவோ past participle ஆவோ மாறிடும். இப்போ ஒர்க் அப்புறம் ed போட்டு ஒர்க்டுன்னு போட்டால் அது past tense ஓ இல்லைனா past participle சொல்லலாம். அதே மாதிரி play, played. Irregular verbs. Verbs change form differently. இதில் வந்து present, past tense, past participle எல்லாமே என்னது வித்தியாசமாக தான் இருக்குமே தவிர ed சேர்த்துருக்க மாட்டோம். eat present tense, ate past tense, eaten past participle. drink, drank, drunk. cut, cut, cut. present tense, past tense, past participle மூணுத்துலேயுமே cut தான். dynamic and stative verbs. dynamic verbs, action verbs, shows physical or mental action. ஒரு செயலை குறிக்கிறது. she runs every morning. ஓடுகிறாள். runs. I am writing. எழுதுகிறேன். writing. Samuel is thinking about the problem. thinking. யோசிக்கிறான். stative verbs show a state or condition. ஒரு நிலையை குறிப்பிடுகிறது. I know the answer. எனக்கு விடை தெரியும். no தெரியும். she believes his story. believe நம்புகிறேன். they love their country. அவர்கள் நாட்டை நேசிக்கிறார்கள். நேசிப்பது என்பது ஒரு நிலை. linking verbs connect the subject with a complement. do not show action. இவைகள் செயலை குறிப்பிடாது, ஆனால் சப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்ட்டையும் லிங்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ பி வேர்ப் வந்து இஸ் வந்து ஷீயையும் டீச்சரையும் லிங்க் பண்ணி ஷீ இஸ் அ டீச்சர்னு போட்டிருக்கிறோம். இதே மாதிரி சீம், அப்பியர், பிகம், ஃபீல், லுக், டேஸ்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்ட்டையும் லிங்க் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
கடைசியாக ஃப்ரேசல் வேர்ப் கூடால ஒரு ப்ரிப்போசிஷனோ அட்வர்போ யூஸ் பண்ணியிருப்போம். இது பெரும்பாலும் பேச்சு வழக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வரும்னா கிவ் அப், லுக் ஆஃப்டர், டேக் ஆஃப், பிரிங் அப், கேரி ஆன், ஃபைண்ட் அவுட், கோ ஆன், புட் ஆஃப், டர்ன் ஆன், டர்ன் ஆஃப் போன்றவை. வேர்ப் பற்றி இன்னும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டென்சஸ் மற்றும் வாய்ஸ் மிகவும் இன்றியமையாதது. 12 டென்சஸ் மற்றும் ஆக்டிவ் வாய்ஸ் மற்றும் பாசிவ் வாய்ஸ் பற்றி நான் பல வீடியோஸ், கிட்டத்தட்ட 25 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்து பயன்பெற்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவை நான் எழுதிய புத்தகங்கள். 75% மேல் வருகிற ஆங்கில தவறுகளை இந்த புத்தகத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுத்தவற்றை பற்றிய ஒரு வினாடி வினா அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.